Hello traders, this is Bhuvaneshwaran. So Nifty chart வந்து வச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இந்த லெவல் வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வந்துருந்துச்சு. ஓகேவா, இந்த 19,300 அப்படிங்கிறது வந்து மேஜரான சப்போர்ட்டு. இதை ஒன்ஸ் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்து ஃபர்தராக இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இதையும் பிரேக் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டே அதாவது 24th ஆகஸ்ட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான நியூஸ் வந்து வந்துச்சு. இந்த சந்திராயன் 3 வந்து லேண்ட் ஆனது, யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிங் சென்டிமெண்ட்டில் முடிஞ்சது. இது எல்லாமே ஓரளவு பாசிட்டிவாக வந்ததுனால மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. என்ன தான் பாசிட்டிவில் ஓப்பன் ஆனாலும் நம்ம மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அகைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் கொடுத்துச்சு. ஸோ அகைன் வந்து ஒரு கேப் அப்பு. லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மாதிரி வந்து முடிஞ்சுது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லெவல் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட அந்த க்ளோஸ் இருக்கு இல்லையா, இது வந்து மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஃபர்தராக இதை வந்து பிரேக் பண்ணி டே டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நல்ல ஒரு ஃபால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த இடத்துலலாம் நிறையா வந்து கேப் அப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபால் வரலாம். இதுக்கப்புறம் எது அதுக்கான சப்போர்ட்டாக இருக்குன்னா இந்த ரேஞ்ச். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபால் வரும். அடுத்தது இந்த லெவல் 18,700 to 18,650 இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இது வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது 5 minutes டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நாளைக்கு மார்க்கெட் வந்து சப்போஸ் இப்போது க்ளோஸ் ஆனது ப்ரீவியஸ் டே செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 19,240 இந்த ரேஞ்சுக்கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, சப்போஸ் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சுன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். சரியா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பியர் கேண்டிலோ இல்லை ஒரு பியர் பேட்டர்னோ தெரிஞ்சுது அப்படின்னா இதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஷார்ட் போகலாம். இல்லை இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா அதுக்கு அடுத்தது இந்த ரேஞ்சு. ஸோ இது வந்து ஒரு மெயினான சப்போர்ட் 19,330 to 325 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். ஏன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் அதுக்கு அடுத்தது இது இருக்குது. தென் இதெல்லாம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த லெவலு அதுக்கப்புறம் இந்த டேயோட ஹை இருக்கு இல்லையா. ஸோ அடுத்த ஒரு 10 points கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் டேவோட லோ இருக்குது, இந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து பியரிஷாக தான் இருக்குது. மார்க்கெட் என்ன தான் மேலே போக ட்ரை பண்ணாலும் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் செல்லிங் அப்படிங்கிறது வந்து நடக்குது. நாளைக்கு மார்க்கெட் இந்த லெவல் இருக்கு இல்லையா, இதை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுது கீழே அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு ஃபால் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல பிரேக் வச்சுது அப்படின்னா திரும்ப வந்து இதை டச் பண்ணும், திரும்ப வந்து இது வந்து ரீடெஸ்ட் பண்ண வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் செல்லிங் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் வந்து அகைன் இதுலேயே ஓப்பன் ஆகுது, இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே போல் இதில் ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைன் வேறு தெரியுது பாருங்கள். ஸோ இதை கூட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைனை கூட மார்க்கெட் ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இங்கே போணுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் ஆகிட்டு திரும்ப கூட ரிட்டர்ன் வரலாம். ஸோ எப்படி ஓப்பன் ஆகுதோ, கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. கேப் அப்பில் சப்போஸ் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச். ஓகேவா, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டு ஸோ 19,330 இந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை ரீடெஸ்ட் பண்ணலாம், அப்படின்னா இந்த லெவலில் கூட ரீடெஸ்ட் பண்ண வரலாம். கேப் டவுனில் நல்லா ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதை கூட ரீடெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். சரியா, ஃபஸ்ட்டு இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பேரிஷ் கேண்டில் வைக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இல்லை இதையும் நல்லா திரும்ப அதாவது கேப் டவுன் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இதையும் நல்லா பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா அடுத்தது இது ரெசிஸ்டன்ஸு. ஓகேவா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் எது மெயின் சப்போர்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்க பாருங்கள். இதை நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒன்ஸ் இந்த சப்போர்ட் பிரேக் ஆனிச்சுன்னா அடுத்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதே போல் தான் இந்த இடத்துலையும் இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோம்னா சப்போஸ் மார்க்கெட் வந்து இதை நோக்கி போணுச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனிச்சு இல்லை பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா நம்ம இதில் ஷார்ட் போகலாம். இந்த லெவலில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களோட ஐடியா அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 15 minute டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ எதுக்காக மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ட்ரேடராக இருக்கும், அது இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ
மல்டிபிள் டைம் ஃப்ரேமை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியும் பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட டபுள் பாட்டம் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, அகெயின் மேலே போயிட்டு தென் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகலாம், சப்போஸ் மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த லெவல் சரியா, ஸோ இது வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். அப்படி இல்லை, ஸோ இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த லெவல் சரியா. ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டு. ஸோ இது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால் இந்த ப்ரீவியஸ் டேவோட இந்த டே இதோட அந்த லோ வரைக்கும், அதாவது இது வந்து முடிஞ்சது இல்லையா, ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால தான் நம்ம மல்டிபிள் டைம் ஃப்ரேமை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு 5 மினிட்ஸில் ஏதாவது பேட்டர்ன் தெரியுதா, இல்லை 15 மினிட்ஸில் பேட்டர்ன் தெரியுதா, இல்லை ஏதாவது ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதா. இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் படித்த மாதிரி இன்சைட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகலாம், ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங் இல்லை புல்லிஷ் எங்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆகலாம். இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் டைம் ஃப்ரேமை வந்து யூஸ் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஏதாவது ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகும், அப்படி இல்லைனா ஒரு ஃபார்மேஷன் நடக்கும். அதை பொறுத்து உங்களோட ட்ரேடை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கிற அந்த யூஎஸ் மார்க்கெட் நமக்கு எப்படி ரியாக்ட் ஆனிச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஓப்பனிங் நடக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை பொறுத்து மார்க்கெட் வந்து கேப் அப்போ கேப் டவுனும் நடக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நம்மளோட பொசிஷனையும் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். சப்போஸ் நம்ம இங்கே சொல்லிட்டோம் இது வந்து மேஜர் சப்போர்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் என்ன தான் மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணாலும் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இது வந்து சப்போர்ட்டாக இருக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ எப்படி ட்ரேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வியூவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை சொல்லியாச்சு மார்க்கெட்டை பியரிஷ் தான், இனிமேல் கீழே தான் போக போகுது, அப்போ நான் புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் ரெடியாக இருப்பேன், மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆனாலும் புட் ஆப்ஷன் எடுத்துருவேன், இல்லை ஷார்ட் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, எந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகுது, அதுக்கு எப்படி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம், அந்த மாதிரி உங்களோட வியூவை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல இப்போ இதையே எடுத்துக்கோங்களேன், இந்த லெவல் பாருங்கள், ப்ரீவியஸ் செஷன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் ஒவ்வொரு வாட்டி இந்த டயத்தில் வரும்போது என்ன பண்ணுறாங்க, லாங் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து சப்போர்ட், இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, அகைன் இங்கேயும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இங்கெங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்துட்டு அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க, சப்போஸ் இது வந்து அந்த மார்க்கெட்டோட எண்டிங் டயத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்துல எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு லாங் கூட போயிருப்பாங்க. ஏன்னா இது வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் கூட போயிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் போயிருப்பாங்க. ஏன்னா இது வந்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. இது வந்து நல்ல ஒரு அக்ரெசிவான செல் நடந்திருக்கு, அதனால் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஷார்ட் போயிருப்பாங்க. ஒரு சிலர் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு மார்க்கெட்டு, ஸோ இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகும், இல்லை சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகும்னு சொல்லிட்டு இங்கே அவங்க வந்து லாங் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ட்ரேடரோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமாக இருக்கும், அவங்களோட வியூ வந்து வெவ்வேறு விதமாக இருக்கும். ஒன்ஸ் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சது என்ன நினச்சிருப்பாங்க, இல்லை இனிமேல் இதுக்கப்புறம் இது வந்து ரெசிஸ்டன்ஸு, ஏன்னா இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு, நல்லா பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படிங்கும்போது இனிமேல் இது வந்து ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு அவங்க வந்து முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அந்த பொசிஷனையும் சரி ட்ரேடிங்கும் சரி அதை வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் என்ன தான் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சாலும் மார்க்கெட் வந்து இதெல்லாம் பிரேக் பண்ண முடியல, இன்னும் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கூட போகலை. ஸோ இப்போ வரும் நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் இதெல்லாம் பிரேக் பண்ணுது, இந்த ரேஞ்செல்லாம் பிரேக் பண்ணிட்டு மேலே போணுச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணிவிட்டு இதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு கூட திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு மல்டி டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் வியூவை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. எப்படி நம்ம வந்து ட்ரேட் இதில் எடுக்கலாம், எது வந்து ரெசிஸ்டன்ஸ், நீங்கள் பொறுமையாக இருக்கணும். நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன், எப்போதுமே நம்ம வந்து அப்படியே உட்காந்துருக்கோம் நம்ம மானிட்டர் முன்னாடி, அதுவும் ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்க வந்து ஒரு பொசிஷன் எடுத்துருவாங்க, அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக விட்டுட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க வந்து கரெக்டான டைம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கணும். ஏதோ மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டே இருக்குன்ட்டு வந்து ஒரு ட்ரேட் எடுத்துடக்கூடாது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகுதா, அங்கே வந்து ஏதாவது ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதா, இல்லை ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, சரி அதுக்கு மேலே வந்து ஒரு லெவலை வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, மார்க்கெட் நல்லா கேப் அப்பில் மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து இதை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இல்லை பியரிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு லெவலை வச்சு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டை வந்து வச்சு நீங்கள் உங்களோட டார்கெட்டை செட் பண்ணிக்கணும். சப்போஸ் இதை பிரேக் பண்ணிட்டா கூட உங்களோட ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகும், அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ மேலே போனாலும் உங்களுக்கு கவலை இல்லை, நீங்கள் வந்து உங்களோட ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதே போல் திரும்ப சப்போர்ட் கிட்ட வருதா, இல்லை சப்போர்ட் கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா, இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா
சரி கீழே இந்த லெவலை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்குவோம், இதுக்கப்புறம் வந்து ஒரு லாங் போகலாம், அதுக்கு தகுந்த மாதிரி டார்கெட் எதுவோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களோட ட்ரேட் வந்து இருக்குமே தவிர, நடுவில் எங்கேயோ மார்க்கெட் வந்து இப்படி ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறது இல்லை ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுறது அப்படி போய்ட்டு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது. எது ரெசிஸ்டன்ஸு எது சப்போர்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை ஏதோ ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கலாம் ப்ராப்பரான ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.